ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்திருக்கு. அதாவது ப்ரோமோ 3. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிது. அதில் வந்துட்டு இந்த மஞ்சரி வந்துட்டு மாற்றி மாற்றி பேசி கடைசியில் ரயான் டென்ஷன் ஆகி நாக்க பிடுங்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்பார். செம்ம கேள்வி. அவரும் ஒரு மாதிரி நொந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழப்பம். கேப்டனாக இருக்கிறதா, படைத்தளபதியாக இருக்கிறதா அப்படின்னு குழம்பிட்டு அதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சர்வாதிகாரத்தனமாக பண்ணுறாங்க. ரொம்ப கொடுமையான ஆட்சியை கொடுக்கணும் பண்ணுறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ இந்த ப்ரொமோ 3ல வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. உடனே பின்வாங்குறாங்க. உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வச்சு செய்கிறாங்க மஞ்சரியை. இது தேவையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சரியை வந்துட்டு உள்ளே இருக்கிற பாய்ஸ் கலாய்ச்சாங்க, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் கலாய்ச்சாங்க. இப்போது கூட இருக்கிற கேர்ள்ஸே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிலையில்லாத தன்மை. குழம்பி ஏதோ பண்ணுறாங்க. இப்போ என்ன இந்த ப்ரொமோ 3ல வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து ஆட்டையை போடுறாங்க. நாட்டுக்குள்ளே வந்து சூறையாடுறாங்க. எல்லாத்தையும் தூக்குடா எல்லாத்தையும் சொல்லிட்டு. அதுக்குன்னு சேரளமாக தூக்குறது அப்படின்ற மாதிரி. யார்? மஞ்சரி சேர்ந்து தான். மஞ்சரி, அதுக்கப்புறம் தர்ஷிகா, ஜாக்லின்னு, பவித்ரா எல்லாரும் சேர்ந்து. பவித்ராவுக்கு முதுகுவலி சரியாயிடுச்சு போல இருக்குது. பாட்டியும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க அந்த சேரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கடான்றாங்க. அங்கே இருக்கிற அணிகளும் கிழங்களும் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜெஃப்ரி ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்கார் பொழுது. இதெல்லாம் தலைவியா அப்படின்னு இவங்க டென்ஷன் ஆகிட்டு பார் தலைவிலையும் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. ஏங்க நாங்கள் உங்களை பற்றி இங்கே என்ன பேச உங்களுக்கு தெரியுமா? சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஞானம் உதவி. எப்பயுமே அப்படி தான் மாறி பேசுவாங்கள்ல. சரி ஏதோ ஃபண்ணுக்கு பண்ணிட்டீங்க, எடுத்து போய் வச்சுருங்களாம். அவங்க காண்டாண்ட என்னென்னது எவ்வளோ தூரம் வந்துடுறேன், இதுக்கு மேலே நிறுத்த முடியாது. இப்போ நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இதை இப்போ நிறுத்த முடியாதானே. இல்லை ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போலாம் நிறுத்த முடியாது அப்படின்றாங்க சாச்சனா. மாற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க, பாருங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த முழு விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு உண்டான முழு பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். இப்படி டக்கு பின்வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இந்த வீட்டில், அது மாதிரி இருக்கும்போது நான் ஒரு கேப்டனை யோசிக்கணும். கேப்டனாக வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா யோசிப்பீங்க. அப்போ அந்த சேரை தூக்கும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்பன்ஸ் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துட்றாங்க பொழுது. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்களும் அந்த சமையல்காரியை 2 பேரும் கட்டிட்டு உள்ளே இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இவங்க மாறி பேசுறதுனால, நீ ஒரு தளபதி அந்த படைத்தளபதி வேலையும் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசாமல் போய் உக்காருங்கன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க பொழுது நம்ம சாக்கம்மா சாச்சனா தேவி. என்னத்த சொல்ல இப்படி போயிட்டுருக்கு. ஸோ மஞ்சரி வந்துட்டு நல்ல கிளவரான ஒரு கேர்ள் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ரொம்ப குழப்பவாதியாக இருக்காங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அவங்க பேச தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு அவங்களால வந்து இப்படி பிக் பாஸில் சர்வே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள்ஸ் டீம் அவ்வளோ பேர் இருக்காங்க. யாராவது குரல் கேட்குதா? கேட்கவே இல்லை. இவங்க குரல் மட்டும் தான் கேட்குது. இவங்க குரல் மட்டும் தான் கேட்கணுன்னு பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம். இந்த ராஜாராணி டாஸ்க்கை, அதாவது சண்டை ஈகோ இப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தேன் இப்போ தான் ஒரு விஷயத்தை கூட நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணேன் நான். அப்படியே எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு சீசன்லேயும் சீசன் 3ல் இவங்களுக்கு வந்துட்டு லேடிஸ் கெட்டப் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சாண்டி மாஸ்டர் அப்படி போட்டு கலக்கிறாரு. அசீமோட சீசன் ஒரு சீசன் அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அதையே நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பார்த்தா பாவம் கையெடுத்து கும்பிடும் போல் தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் மஞ்சரியோட அந்த ஆக்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஓட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மஞ்சரிக்கு ஓட் பண்ணுவீங்களா? அவங்கள தூக்கி வந்துட்டு டாப் 5ல் உட்கார வைப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.